ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன் இஸ் பிகமிங் வெரி பிளைண்ட். ஒரு குருட்டாட்டம் பிடித்த ஒரு சந்ததியை போல இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சத்தியத்தை பேசும் பொழுது இவருக்கு வேற வேலையே இல்லைப்பா, எல்லாரையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியே பேசிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு வேற வேலை என்ன இருக்கு, யாரையாவது பத்தி ஏதாவது குறை சொல்லி ஃபேமஸ் ஆகணும். ஆல்ரெடி சொன்னது போல ஃபேமஸ் ஆகிறது கிறிஸ்துவின் சரீரத்தில் கிடையாது. தெர் இஸ் நோ வேர்ட் கால்ட் செலிபிரிட்டி ஆர் ஃபேமஸ் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது என்னுடைய போதகர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அது மாத்திரம் இல்லை, வேதாகமும் அதுதான் சொல்லுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் முதல்வனாய் இருக்க விரும்பினால் he must serve. அவன் என்னன்னா இன்னொருத்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஊழியம் என்பது ஆண்டவர் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்கிறார், அதன்படிதான் செய்யணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அபவுட் சர்ச். சர்ச் அப்படின்றது தெளிவா எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, ஆவியுடன் தொழுது கொள்ளுகிறவுடனே சேர்ந்து கொள். அப்போ ஒரு சபை கூடி வருதுல ஒருத்தர் விட்டு எனக்கு சர்ச்லாம் கேதரிங்லாம் தேவையில்லை, எந்த பாஸ்டரும் சரி கிடையாது, எந்த ஊழியங்களும் சரி கிடையாது, நான் வீட்டுல இருந்தே ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எனக்கு சபையே தேவையில்லை, நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னா அது வெரி 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 டேஞ்சரான ஒரு ஜோன்ல இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா சபை கூடி வருதல் என்னன்னா, நம்ம பார்க்கும்பொழுது சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டி. இப்ப கிறிஸ்துவின் சரீரத்துல ஐக்கியமா இருக்கும் பொழுது, ஒரு பங்குள்ளவர்களா இருக்கும் பொழுது, அதை கர்த்தர் ஒரு பெரிய கனப்படுத்துகிற விதமா பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ சபை கூடி வருதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேகர் இந்த இடத்துல தான் மிஸ் பண்றாங்க. என்னன்னா, நல்லா வர்ஷிப் பண்ணாதான் சர்ச்சு, நல்ல ஒரு ஏசி செட்டப்ல இருந்தாதான் சர்ச்சு. ஸோ சபையில என்னன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஃபெசிலிட்டிஸ், இந்த ஐடி ஆஃபீஸ்ல எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ அந்த மாதிரி காரியங்கள் இருந்தாதான் சர்ச் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா வாரம் வாரம் சர்ச்சை மாத்துவான். இந்த வாரம் நம்ம இந்த சர்ச்சு போனோம், இவர் ஆசீர்வாத மெசேஜ் கொடுப்பாரு, இங்க கெஸ்ட் ஸ்பீக்கர் வராரு, அங்க உபவாச கூடுகை நடக்குது, அங்க தீர்க்க தரிசன கூடுகை நடக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒரு தீர்க்க தரிசி வராருன்னு சொல்லி ஒரு சபைக்கு நிறைய பேர் மாறுகிறத பார்க்கிறோம். இப்போ இது எல்லாமே என்னன்னா இந்த சபையில நடக்கிறதானா இப்போ ஒரு மாயைக்குள்ள போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பிளைண்டா ஒரு ஜென்ரேஷன் எழும்பிட்டு இருக்குது. அது என்னன்னா யங்கர் ஜென்ரேஷன். இந்த யங்கர் ஜென்ரேஷன் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சில பேர் சத்தியத்துக்காக நிற்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்துல சரியான விதத்துல கைட் பண்ண செயல்பட நிறைய போதகர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. சில பேர் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் ஊழியம் செய்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதனால நிறைய பிளண்டர்ஸ், இந்த கள்ள ஊழியக்காரர்களால, கள்ள போதகர்களால, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்கள் நிமித்தமா கிறிஸ்துவின் சரீரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது என்னன்னா சர்ச் தான். இந்த சர்ச் கேதரிங்ல பரிசுத்தம் இல்லாம நிறைய இடத்துல போறதுக்கு வாய்ப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சாட்சியாய் நில்லாத ஊழியர்கள் அநேகர் எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. மெசேஜ் இந்த தமிழில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேக்கப் சென்னை. சென்னையில என்னன்னா ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அவர் பாட்டு பாடினா அவரோட பாடல்களை பாடாதவங்க யாரும் இல்லை, அவர் பாட்டு பாடினா டான்ஸ் ஆடாதவங்க யாரும் இல்லை, அவர் டான்ஸ் ஆட வச்சிருவார், மோட்டிவேஷனா சூப்பரா பேசிடுவார். அவர் பேசுற காரியங்கள் எல்லாமே என்னன்னா பழைய ஏற்பாடுல எப்படிலாம் ஆசீர்வாதம் வந்துச்சு, மோசையோட டென்ட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, தாவீதுடைய கூடாரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, எப்படி ஆசீர்வாதம் வருது. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களே என்னன்னா பயங்கரமா பேசி பயங்கரமா அதை குறித்து பாடல்கள்லாம் எழுதி ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவர் யாருன்னா ஜான் ஜெபராஜ் தான். இப்போ அவர் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுதும் நியூ கவர்னன்ட் பேசும்போதும் தெளிவா சில காரியங்களை சுவிசேஷத்தை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணார். ஆனா போக 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 அவருடைய தடம் மாறுகிறத நிறைய மெசேஜஸ்ல கேட்க முடிஞ்சது. ஏன்னா இந்த இப்போ ரீசெண்டா அவருடைய ஒரு இஷ்யூ நடந்தது பார்த்தோம். இது கூட நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இதை பத்தியே பேசணும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஆனா இப்போ உள்ள வாலிபர்கள் இந்த ஃபேமஸ்ன்ற வார்த்தைக்கு அடிமையா இருக்கிறாங்க. யாரு பிரபலமா இருக்கிறாங்களோ அவர்கள்கிட்ட தாங்க ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்னன்னா பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்லா பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணிட்டா, வர்ஷிப்லாம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அவர் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் கூட தேவ பிரசனம் எப்படி இருக்குது தெரியுமா? ஏன் இதே நீங்க ஏஆர் ரகுமான், இந்த அனிருத், இப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் கான்சர்ட்ல நீங்க போய் உட்காந்தோட அவங்க கூட மியூசிக் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க வாசிக்கிற மியூசிஷியன்ஸும் காஸ்பல்ல வாசிக்கிற மியூசிஷியன்ஸும் ஏறத்தால எல்லாம் சேமா தான் இருக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. இப்போ இப்படிப்பட்டதான ஒரு மாயைக்குள்ளாக யங்கர் ஜென்ரேஷன் மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால கர்த்தர் அவங்களோட இருக்கிறாரு, இந்த பாடல்கள் மில்லியன் வியூஸ்ல போறதுனால கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்னு நிறைய இந்த வாலிபர்கள் என்னன்னா மாயைக்குள்ளாக போயிட்டே இருக்கிறாங்க.
அவர் வந்து சென்னையில சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ அந்த சபை நடத்துகிற குவாலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா பவுல் தீத்து திமோத்திக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தி 3வது அதிகாரத்திலும் சரி, தீத்து 1வது அதிகாரத்திலும் சரி, பவுல் வந்து என்னன்னா தெளிவா வந்து என்னன்னா குவாலிட்டிஸ் வந்து கொடுக்குறாரு. இழிவான ஆதாயத்தை இச்சாதவனா இருக்கணும், ஒரே மனைவி உடையவனா இருக்கணும், மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, பண ஆசையுடையவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய குவாலிட்டிஸை வந்து கொடுக்குறாரு. இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணும், சோதிக்கப்பட்டவனா இருக்கணும். இவன் தான் ஒரு சபை நடத்துகிற ஒரு பாஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னு தெளிவா வந்து என்னன்னா குவாலிட்டிஸ் வந்து கொடுக்குறாரு. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரீசெண்டா நடந்த கரண்ட் இஷ்யூல அண்ணன் ஜான் ஜெபராஜ் அண்ணன் எல்லாத்துலயும் வந்து ஃபெயிலியர் ஆனதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பவுல் திமோத்தியை வந்து என்னன்னா பவுலோட ஊழியத்துல சேரும் பொழுது ஏறத்தாழ ஒரு 16 வயசு இருக்கட்டுமே. ஆனா அவர் ஒரு சபை பாஸ்டர் ஆகும் பொழுது ஒரு 35 வரைக்கும் ஒரு ஏஜ், அந்த ஒரு லிமிட்ல தான் வந்து என்னன்னா ஒரு பாஸ்டர் ஆகிறார். இஸ் யங் பாஸ்டர். யங் பாஸ்டருக்கு திமோத்தேயுக்கு பவுல் லெட்டர் எழுதுறாரு. அப்போ திமோத்தேயு பவுல் கீழே எத்தனை வருஷம் உருவாகி இருப்பார். இன்னைக்குள்ள அநேக வாலிபர்களுக்கு ஒரு போதகர் கீழே இருந்து உருவாகிறதுக்கு ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா இது கூட ஜான் ஜெபராஜன் வந்து சில இதுல சொல்லியிருப்பாரு, என்னைய வழி நடத்தின ஊழியக்காரன் வந்து என்னை வளர விடலை, இங்கிருந்து வெளியே வர சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. சில காரியங்கள், சில அட்வைஸு மூத்த ஊழியக்காரர்கள் வந்து கொடுத்தா வாலிபர்களுக்கு வந்து என்னன்னா இங்கிருந்து எப்போ போகலாம், பாஸ்டர் வந்து என்னை வளரவே விட மாட்டாரு, என்னை டம்ப் பண்ணியே வச்சுட்டு இருக்கிறாரு. என்னைக்கு நம்ம சத்தியத்துல தெளிவா உருவாகி ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதோ அன்னைக்கு ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவார். இது நிறைய வாலிபர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன ஃபேமஸ் ஆகணும், நிறைய ஊழியங்களுக்கு கூப்பிடணும், காணிக்க வரணும், பிற தேசங்களுக்கு போகணும், இப்படியே வந்து என்னன்னா ஊழியத்தை வந்து என்ன பார்த்துட்டாங்க. இதை பார்த்து என்ன அந்த ஊழியக்காரர் வளர விடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு தங்களே ஒரு ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆகலை ஆனா ஊழியக்காரங்கன்றாங்க. அப்போ பவுல் வந்து என்னன்னா திமோத்தேயுக்கு கொடுக்குற ஒரு பாஸ்டல் லெட்டர் அது. ஒரு போதகர் எப்படி இருக்கணும், போதகருக்கான நிருபத்தை கொடுக்கும் பொழுது ஒரே மனைவி உடையவனா இருக்கணும், குடும்பத்தை நடத்த தெரிஞ்சவனா இருக்கணும். குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லி தெளிவா வந்து என்னன்னா வார்னிங் கொடுக்குறாரு. அப்போ திமோத்தி வந்து பவுல் கீழே எவ்வளவு நாள் வந்து என்னன்னா ஒரு ஊழியக்காரனா ட்ரெயின் ஆயிருப்பாரு. அவர் எபேசு பட்டணத்துக்கு ஒரு ஊழியக்காரரா வந்து என்னன்னா நியமிக்கிறார், ஒரு போதகரா நியமிக்கிறார். தீத்துவ கிரேத்தா தீவுல விட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிரேத்தா தீவுல வந்து அவர் விட்டு வராரு அப்படின்னா, அவன் சபையை உருவாக்குறான் அப்படின்னா, அப்ப எவ்வளவு குவாலிஃபைடா வந்தானா பவுல் வந்தானா தீத்து திமோத்தி வந்து உருவாக்கி இருப்பார். இப்படி ஒருத்தர் வந்து உருவாகாம அநேக இடத்துல சர்ச் நடக்கிறது வந்து பாக்குறோம். கோயம்புத்தூர்ல சர்ச் நடக்குது, சென்னையில சர்ச் நடக்குது. எஸ், சபை நடக்கிறது சந்தோஷம்தான். சபை என்னது? கிறிஸ்துவின் மனவாட்டி. சபை பரிசுத்தம் உள்ளதா வந்து இருக்கணும். சபையை வந்து என்னன்னா பரிசுத்தத்தை குறித்து தான் போதிக்கணும், சீஷத்துவத்தை குறித்து தான் போதிக்கணும், ஐக்கியத்தை குறித்து தான் போதிக்கணும். ஏன்னா சபை கிறிஸ்துவின் மனவாட்டி. இந்த கிறிஸ்துவின் சரீரத்துல சிஎஸ்ஐ, இசிஐ, ஐபிசி, டிபிஎம் இதெல்லாமே கிடையாது. இந்த பெண்டகாஸ்ட், ஏஜி, என்எல்ஏஜி இது இப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவின் சரீரம் சரியான சத்தியத்தை போதிக்கிற ஒரு இடம், தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு இடம். இந்த இடத்துல தான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். இந்த இடத்துலதான் வந்து தேவன் யாருன்றதை நம்ம கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை நம்ம வந்து சீஷர்களாய் வெளியே வந்து பிரசங்கிக்க போறோம். இந்த சபையில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தி கொண்டு அழைப்புல செயல்பட போகிறோம். அநேக விசுவாசிகள் வந்து என்னவா மாறிட்டாங்கன்னா அப்படியே ஏதோ நான் 15 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, அப்படியே ஒரு ஊழியக்காரர்கள் அடிமைகளா வந்து இருக்கிறாங்க. அடிமைகளாய் தேவன் அழைக்கவில்லை, சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். எங்கும் பரம்பி அவன் தன்னுடைய அழைப்பை அறிந்து கொண்டு தெரிந்து கொள்வதை அறிந்து கொண்டு ஊழியத்துல செயல்படணும், கிறிஸ்துவின் சரீரத்துல செயல்படணும். இதுதான் சபை. இப்போ சரியான சத்தியத்துல நடத்தாத இந்த சபைக்கு அநேக வாலிபர்கள் செல்லுகிறதை பார்க்கிறோம். இதனால என்ன யூஸ்? ஏன்னா இந்த வாலிபர்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங். ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து என்னன்னா லவ் பண்ணி ஆல்ரெடி எதனா வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி எதனா ஒரு கஷ்டத்துல கடனுடன் வாங்கிய கஷ்டத்துல இப்படி ஒரு சூழ்நிலைகளை மாட்டியிருப்பான். இப்ப இங்க வந்து என்னன்னா மோட்டிவேஷனா ஆசீர்வாதமா பேசும் பொழுது ஆசீர்வாதத்தான டெஃபினிஷனே மாத்திட்டாங்க. அது வேற விஷயம். கொஞ்சம் நல்லா வந்து என்னன்னா கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை உயர்த்துவார், கண்ணீரை துடைப்பார், இப்படிலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து பேசும் பொழுது, என்கரேஜிங்கா பேசும் பொழுது, அப்போ அது அது வந்து என்னன்னா வாலிபரோட மனசை வந்து ஒரு இமோஷனலா ஸ்டிரப் பண்ணுது, கிண்டி விடுது இமோஷனலா. ஓகே, இந்த இடத்துல தேவன் பேசுறாரு, இந்த இடத்துல தேவன் மகிமைப்படுறாருன்னு சொல்லி அப்படியே வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணுறத பாக்குறோம். ஆனா சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறது இல்லை. இப்போ இந்த இந்த தம்ப்நெயிலுக்கு இந்த வீடியோக்கே நிறைய பேர் என்ன கமெண்ட் அடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பைபிள் படிச்சு சத்தியத்தை அறிந்து கொள்ளணுன்ற ஒரு மூளை கிடையாது. பிளைண்டா குருடருக்கு குருடர் எப்படி வழி காட்டுறாங்களோ அப்படிதான் இந்த சென்னையில நடக்கிற இந்த சபை
இந்த கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச், இது நான் டைரக்டாவே வந்து சொல்றேன், இந்த சபை அநேக குருடர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அநேகர் பாதாளத்துக்கு நோக்கி சென்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கிற வாலிபர்கள் வந்து நான் திருந்தணும், கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, சத்தியத்தை அறிந்து பாருங்க. புதிய உடன்படிக்கையில தான் இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையில எது சரியான புது உடன்படிக்கை அப்படின்றத நீங்க கற்றுக்கொள்ளணும். வார்த்தை அண்ணன் வந்தானா புது உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவரே உங்களை வழி நடத்துவார். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து ப்ராஃபஸி, இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ராஃபஸி, இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து என்னன்னா வாலிபர்கள் பைபிளை திறந்து வாசிக்கணும். இந்த சென்னை சபைக்கு செல்லுகிற ஒரு வாலிபர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், பரிசுத்தத்தை குறித்து என்ன போதிக்கிறாங்க? என்னைக்காவது திமோத்தி, தீத்து இந்த 2 நிருபத்தை வாசிச்சிருக்கீங்களா? சபைக்கான நிருபத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? நிருபங்களை குறித்து, புது உடன்படிக்கை குறித்து இல்ல பைபிள் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு நடத்தப்படுகிறதா? இல்ல அண்ணன் என்ன ரோல் மாடல் செட் பண்றாரு? இன்னும் வரைக்கும் டிவோர்ஸ் ஆகல, இஸ் ரன்னிங் அ சர்ச், அவுட்கம் இன்னும் வரைக்கும் வந்து ஒரு சரியான லைஃப் குறித்து தானே ஒரு தெளிவு வந்து இல்லை. ஆனா இன்னொரு பெண்ணுடன் வந்து ஊழியத்துக்கு செல்லுகிறதையும் ஊழியத்துல வந்து இன்வால்வ் பண்றதையும் இது எப்படி வந்து வாலிபர்கள் அங்கீகரிக்கிறீங்க? டிவோர்ஸ் அப்படின்றது பிப்ளிக்கலா கிடையாது. டிவோர்ஸ் வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மோசே வந்து உங்க மனது கடினத்தின் நிமித்தமா வந்து என்ன இந்த தள்ளுதறிச்சீட்டை வந்து கொடுத்தான். வேசித்தனம் முகாந்திரம் மொழிய என்ன பண்ணக்கூடாது? டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் வேசித்தனம் செய்து மனம் திரும்பி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. இது தெளிவா வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு. இது எதையுமே பாக்குறது இல்லை. ஒரு பிளைண்டா வந்தானா, ஒருத்தர் ஃபேமஸா இருந்தாங்க அப்படின்னா, நல்லா பேசினாங்க, நல்லா வந்து ஆசீர்வாதமா மோட்டிவேஷனா பேசினாங்க அப்படின்னா, இவங்க கிட்டதான் தேவன் இருக்கிறாரு, இவங்க தான் வந்து தேவன் கிட்ட இருந்து இறங்கின தீர்க்கதரிசி, மற்ற எல்லா ஊழியர்களும் கள்ள ஊழியக்காரங்க, இவர் தான் நல்ல ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி அப்படியே மொத்தமா விழுந்துடுறாங்க. ஒரு சைடு ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எப்படி போயிட்டு இருக்குன்னா, கிரியை பேஸ் பண்ணி நீ ரட்சிக்கப்பட்டனா உபவாசம் இருக்கணும், முழங்கால் உப்புல வந்து முழங்கால் போட்டு நீ ஜெபிக்கணும், நீ வந்து 40 நாள் உபவாசம் இருந்தாதான் கர்த்தர் பிரியமா இருப்பார். இந்த மாதிரி கிரியையை பேஸ் பண்ணி நிறைய ஊழியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒரு சைடு ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எப்படி போயிட்டு இருக்குன்னா, புது உடன்படிக்கை, நீ வந்து ஜெபிக்க தேவையில்லை, பைபிள் வாசிக்க தேவையில்லை, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, நீ வந்து என்னன்னா பரிசுத்தமா இருந்தாலே போதும், நீ வந்து இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டாலே போதும், உன்னை பரிசுத்தவானா மாத்திட்டாரு, பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை, இந்த புது உடன்படிக்கைன்னு சொல்லி இப்படி தப்பா வந்து என்னன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து என்னன்னா அநேக வாலிபர்கள் ஏன் யோசிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியல. வாலிபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சென்னையில இருக்கின்ற, கோயம்புத்தூர்ல இருக்கின்ற வாலிபர்களுக்கு சொல்றேன், எந்த ஊழியம் சரியான வசன அடிப்படையில இல்லையோ அந்த ஊழியம் நிலைக்காது. நிறைய ஊழியங்கள் சொல்லாங்க, வசனத்தின் அடிப்படையில் இல்லாத எந்த ஊழியங்களும் வந்ததுன்னா ஸ்திரமாய் நின்ற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை எடுத்துக்கோங்க, எங்கெங்க சத்தியத்தை போதிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பிளஸிங், எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம். புது உடன்படிக்கையில, புதிய ஏற்பாடுல சபை நிருபத்துக்கு எதனா வந்து சொல்லி கொடுத்தாங்களா? சுசேஷ ஊழியத்தை செய்தார்களா? சேரிட்டி ஒர்க்ஸ் தான் வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆர்சியில அது நிறைய வந்து என்னன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து ஏழைகளுக்கு உதவி செய்த அப்படின்னா கர்த்தர் வந்து என்னன்னா உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ பரலோகத்துக்கு போயிடுவ. இப்படிதான் இந்த மாதிரி தான் ஊழியங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் சபைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல சபைகள்லாம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாரம் கம்யூனியன் சர்வீஸ், 2வது வாரம் பாஸ்டர் நடத்துவார், 3வது வாரம் ஜனங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம் ஏன்னா கெஸ்ட் ஸ்பீக்கரை வர வைப்பார், 4வது வாரம் அந்த சபையிலே யாருன்னா ஒரு 4 பேர் வந்து பிடிச்சி நீங்க வந்து சர்ச் நடத்துங்கன்னு சொல்லி ஜனங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா முட்டாளாக்கி சபையில இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா சபையில சரியான சத்தியத்தை சொல்லி கொடுத்து அழைப்புல செயல்படுத்தி சபை கூடி வரதுல விட்டுவிடக்கூடாது. இது கிறிஸ்துவின் சரீரம், பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமா இருக்கணும், ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து சபையாய் சேர்ந்த ஊழியத்தை வந்து செய்யணும், சீசத்துவத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு போதனைகள் எந்த சபையிலும் இல்லை. இப்போ இந்த சென்னை சபையில இவ்வளோ பெரிய சர்ச் வந்து நடக்குது, இந்த கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் இவ்வளோ பெருசா வந்து நடக்குது, அதுல எத்தனை பேர் சீஷர்களா எழும்ப போறாங்க? எத்தனை பேர் வந்து சரியான சத்தியத்தை கற்றுக்கொண்டு பாவத்தை குறித்து கண்டித்து பிரசங்கிக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் எழும்ப போறாங்க தெரியலையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் நடந்துச்சு, அந்த சபை எவ்வளவு வாலிபர்கள் இருந்தாங்க, இப்ப அந்த வாலிபர்கள் எல்லாம் அவருடைய காரியத்தை பார்த்து செதறி போயிருக்கிறாங்க. அவரோட கூட க்ளோஸா இருந்த எந்த வாலிபர்களும் இப்போ வந்து என்னன்னா கூட இல்லை. ஏன்னா அவர் செய்த காரியங்கள் நிறைய வந்து என்னன்னா அந்த வாலிபர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் செய்வது தவறு, இவர்கிட்ட இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி
வெளியே வந்து தான் இப்படி செதறடிச்சார். ஆனால் திருப்பியும் இதே மாதிரி காரியங்கள் தான் வந்து என்னன்னா இப்போ சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கு. பிப்ளிக்கெலாம் நிறைய காரியங்கள் வந்து என்னன்னா நான் பேசணும் தான் வச்சுட்டு இருக்கேன். இந்த சபைக்கு செல்கிற வாலிபர்களோ சரி, இல்லை அண்ணன் ஜான் ஜெபராஜ் அண்ணனோ சரி, தைரியமா வந்து என்னன்னா நான் பேசுவதற்கு ரெடியா இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்துல இந்த சபைக்கு செல்கிறவர்கள் ஜாக்கிரதை. இது சரியான ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற ஒரு சபையை போல எனக்கு தெரியவில்லை. ஸோ வேக்கப் சென்னை, வேக்கப் கோயம்புத்தூர், இந்த நேரத்தை விசுவாசிகள் வந்து என்னன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எது சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற சபை என்று ஆவியான இடத்துல கேட்டு ஆவியானவனுடைய வழி நடத்தும்படி ஒரு சபை ஐக்கியத்துல சேர்ந்து கொள்ளணும். நீங்க ஃபேமஸா பாக்குற, செலிபிரிட்டியா பாக்குற நிறைய ஊழியக்காரங்க சரியான சத்தியத்தை போதிக்கிறது இல்லை. ஸோ கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு எச்சரிக்கை, ஒரு அலார்ம் பண்றேன். வாலிபர்களே, மனம் திரும்புங்க, பைபிளை வாசிங்க, சத்தியத்தை கத்துக்கோங்க, சரியான விதத்துல ரட்சிக்கப்படுங்க. இருக்கிற சர்ச்சை எல்லாமே வந்து என்னன்னா கிறிஸ்துவின் மனவாட்டி கிடையாது, அதெல்லாம் போலி மனவாட்டி. ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. நீங்க பாக்குற பேனர் அடிச்சு ஒட்டுற எல்லா சர்ச்சுமே வந்து என்னன்னா சரியான சத்தியத்தில் தான் நடத்துது அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள திருச்சபைகள் என்ன பண்ணுதுன்னா இயேசு கிறிஸ்துவை புறம் மார்க்கத்தார்கள் ஏற்றுக்கொள்ளாதவாறு தடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா சரியான சத்தியத்தை கிடைக்காம வசன பஞ்சத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து என்னன்னா திசை மாதிரி போயிட்டு இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களை கேட்டா எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது எதுக்குங்க டிப்ரெஷன், எதுக்குங்க கவலை, எதுக்குங்க கண்ணீர்? ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. ஏன்னா ஜான் ஜெபராஜ் அண்ணன் கூட இருக்கிற நிறைய வாலிபர்களே இப்போ வந்து எழும்பி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி. சரி, தவறு செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனா சபை அப்படின்ற ஊழியத்தை ஆண்டவர் வந்து என்னன்னா 100% செய்ய அனுமதிக்கலன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த தீத்து திமோத்தி இந்த பாஸ்டல் லெட்டர்ல கொடுக்கப்பட்ட அந்த குவாலிட்டிஸே அவர் வந்து நிராகரிச்சிட்டாரே, அவர் செய்யவே இல்லையே. அப்ப அது எப்படி சரியான சபையா இருக்கும்? ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு வீடியோவா இருக்கும். யோசிச்சு பாருங்க, சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு விலக்கி பாதுகாப்பார். இப்படிப்பட்ட போலி ஊழியர்களுக்கு, போலி திருச்சபைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபம். அவருடைய வருகை மிக சமீபமாயிற்று. ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.